ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனாமிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம டெய்லரிங்க்கு பேசிக்கான மெட்டீரியல்ஸ், ரொம்ப பேசிக்காக என்னென்ன வேணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாக் எடுத்திருக்கேன். ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் சாக்கில் ட்ராப் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாக் வந்து 3 ரூபீஸ். இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ இது கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு கேட்டால் கிடைக்கும். இது வந்து 15 ரூபீஸ். ஸோ இது கொஞ்சம் பர்மனெண்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக்கோடு, நீங்கள் அழிச்சாலும் போகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர், ரொம்ப குவாலிட்டியான சிசர் வாங்கிக்கோங்க, லைஃப் டைமுக்கும் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு நாச் பண்ணுறதுக்கு நான் இந்த கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சின்ன சின்ன போர்ஷன்லாம் சிசரில் கட் பண்ணுறத விட இதில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன நாச்சஸ்க்கெலாம் நம்ம சிசர் எடுத்தால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பேப்பர் கட்டிங்க்கு தனியாக ஒரு செப்பரேட் சிசர் வச்சுருக்கேன். ஸோ துணி கட் பண்ணுற சிசரில் பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் போயிடும், அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்ச் டேப், கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது மஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேலு, உட்டன் ஸ்கேல் வேணாம், என்கிட்ட அது இருக்கனால வச்சுருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதோட ஷேப் கரெக்டாக வரும். ஸ்டீலும் வாங்காதீங்க, அதோட ஷேப் வளைஞ்சிருச்சுன்னா மாறிடும். ஸோ பிளாஸ்டிக் ஸ்கேலே வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் கர்வ்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ 2 ட்ராயிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ட்ராயிங் மெட்டீரியல், 3 கட்டிங் மெட்டீரியல் அண்டு 3 ஸ்கேல் டைப் மெஷரிங் மெட்டீரியல் வச்சுருக்கேன். இது இல்லாமல் ட்ரா பண்ணுறதுக்கு, பேப்பர் கட்டிங் போடுறதுக்கு பென் அண்ட் பென்சில் அண்ட் அஃப்கோர்ஸ் த்ரெட். இது இல்லாமல் மிஷினில் போடுறதுக்கு, இது பேர் பாபின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஷினில் கீழே தையல் வரத்துக்காக இது போடுறது. ஸோ தெரியாதவங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இது பாபின் கேஸ், இதுக்குள்ளே தான் அந்த பாபினை போடுறது. போட்டு மேல் தையல் வந்து மேலே கொடுக்குற நூலும், கீழ் தையல் வந்து இந்த பாபின் கேஸ்லேருந்து வரதுமா ஸ்டிச் விழுகும் நமக்கு. ஸோ நான் வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இது ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து குண்டூசி, தைக்கும்போது துணி நகராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நோட் புக்கு, கார்பன் ஷீட் தேவைன்னா வச்சுக்கலாம், பட் நோட் புக் மஸ்ட்டு, நிறைய நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிசைன்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரா பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு நோட் தேவைப்படும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.